ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஹைடெக் லேபில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக ஒர்க் பண்ணுற ஏஐஸ் இப்போது ஒரு போராட்டத்தையே நடத்தியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கான சம்பளம் தான். ஃபஸ்ட்டு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 11 மாதத்துக்கு தான் தராங்க, 12 மாதத்துக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அந்த சம்பளமும் சரியான தேதியில் வர்றதில்ல. அதை கரெக்டான தேதியில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு கீழே ஒர்க் பண்ணுறதால தான் எங்களுக்கு இத்தனை பாதிப்புகள் இருக்குது. அப்போ இந்த மன உளைச்சல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நாங்கள் அரசாங்கத்துக்கு கீழே ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு அரசே வந்து எங்களை அண்டர்டேக் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த வேலையை செய்ய வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான வேலை பளு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸ்கூலில் இருக்கிற அத்தனை சிஸ்டம் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறவங்க இவங்க தான். டீச்சிங் தவிர்த்து மற்ற எல்லா வேலையுமே மோஸ்ட்லி இவங்க பார்ப்பாங்க. ஸோ இவங்களுடைய வேலை பளுவையும் வந்து குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கேட்குற ஒரு நியாயமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து அத்தனை வேலைகளையும் பிடிச்சி தான் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு வேலை செய்கிறதுல கஷ்டம் இல்லை. எத்தனை ஸ்கூல் நாங்கள் பார்க்குறோம், 5 ஸ்கூல் 10 ஸ்கூல்னாலும். ஆனால் எங்களுக்கான ஒரு நிரந்தர ஒரு பணி, இது நிரந்தர ஊதியம் அப்படின்னு ஆக்குனிங்கன்னா நாங்கள் இன்னும் சந்தோஷமாக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து யூடைஸ் அந்த டேட்டா என்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு காரணம் கண்டிப்பாக இந்த ஏஐஸ் தான். இவங்களுடைய ஒர்க் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்டபிளான ஒரு ஒர்க். ஆனாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த வேலை பளு, சரியான நேரத்தில் ஊதியம் இல்லை அப்படிங்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம அரசாங்கம் தான் தலையிட்டு தீர்த்து வைக்கணும். அதுக்காக தான் சிஎம் சாரை நம்பி இவங்க போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னாலும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க.